கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 4 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. இவ்வளோ பெரிய உண்மையை எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டல, இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு அபிராமி சொல்லவும், ஐஸ்வர்யா இதுதான் சான்ஸுன்னு தீபாவை தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் கார்த்தியும் வந்துடுறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து வெளியே வந்துடுறாங்க. இவ என்ன பண்ணியிருக்கா தெரியுமா கார்த்தி அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, கார்த்தி அப்படியே சைலண்ட்டாகவே பார்க்குறாங்க. தீபா நம்ம யாருக்குமே தெரியாமல் வேலைக்கு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லவும், தீபா வேலைக்கு போகிறது எனக்கு தெரியுங்கிறாங்க கார்த்தி. என்னப்பா கார்த்தி சொல்கிற அப்படின்னு அபிராமி கேட்க, ஆமாம்மா, அவங்க நம்ம ஆடியோ கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க, எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும்னு கார்த்தி சொல்லவும், யாரும் எதுவுமே பேச முடியாத சிச்சுவேஷனில் அவங்கவுங்க கிளம்பி போயிடுறாங்க. அபிராமியும் ரொம்ப கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அவங்க அம்மாவை போய் பார்க்குறாங்க. அம்மா உங்ககிட்ட சொல்லாமல் அவங்க வேலைக்கு போனது தப்பு தான். என்கிட்ட சொல்லும்போது கூட அவங்க ரொம்பவே தயங்கி தான் சொன்னாங்க. அவங்களுக்கு அவங்களோட சொந்த காலில் சுயமாக நிற்கணும்னு ஆசை. ஃபினான்ஷியலாக யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு வேலைக்கு போகிறாங்க. நானும் அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன்னு கார்த்தி சொல்ல, சரிப்பா அவள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தா நான் என்ன சொல்லியிருக்க போகிறேன்? கார்த்தியும் நீயும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கோங்கன்னு தானே சொல்லியிருப்பேன். வீட்டுக்குள்ளே இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவ பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வேலைக்கு போனால் நாளைக்கு யாராவது 3வது மனுஷங்க மூலமாக இந்த விஷயம் தெரிய வந்தா அதெல்லாம் நல்லாவாப்பா இருக்கும் அப்படின்னு அபிராமி கேட்க, புரியுதுமா, நானும் அதை யோசிக்காமல் விட்டது தப்பு தான். தீபா வேலைக்கு போக முடிவு பண்ணது என்கிட்ட சொன்னால் மட்டும் போதும், வேறு யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு ஒரு திமிராக எடுத்த முடிவுனால நினைக்காதீங்கம்மா. அவங்களோட பிரச்சனையே பயந்தாம்மா, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. இதை நான் கூடிய சீக்கிரமே சரி பண்ணிடுறேம்மா அப்படின்னு கார்த்தி சொல்லவும், சரிப்பா நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன், அதே மாதிரி நீயும் என்னோட கோவத்தில் நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு அபிராமி சொல்லவும், அம்மா நான் புரிஞ்சுக்கிட்டு தாம்மா வந்து பேசிகிட்டு இருக்கேன், தீபாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்கம்மா அப்படின்னு சொல்லவும், சரிப்பா அம்மா கோவமாக இருக்கேன்னு சொல்லி நீ சங்கடப்படாத, இப்போ நீ வந்து பேசிட்டல எல்லாமே சரியாயிடுச்சு, நீ சந்தோஷமாக போப்பான்னு அபிராமி சொல்ல, என் மேலே எதுவும் கோவம் இல்லமாங்கிறாங்க கார்த்தி. நிஜமாவே இல்லைப்பாங்கிறாங்க அபிராமி. சரிம்மா அப்போ வாங்க குருக்கள் சொன்ன மாதிரி பூஜையை ஆரம்பிச்சிடலான்னு கார்த்தி சொல்ல, அபிராமி அப்படியே கார்த்திவே பார்க்குறாங்க. நான் குருக்கள் கிட்டே பேசிட்டேம்மா, இப்போ கூட நல்ல நேரம் தான் சொன்னாங்க, விளக்கேற்றலான்னு சொன்னாங்க, வாங்கன்னு கூப்பிடவும் சரிப்பா வரேன்னு அபிராமியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.